லைக் கான்செப்ட் ரெண்டு ஒன்று தான்டா. ஸோ நான் இதுல கொஞ்சம் சமச்சீர் புக்ல கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங்ஸ் வந்து நான் அதை வச்சு எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே மேம். ஓகேடா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லைக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங்ஸ். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டைரக்ட் மெத்தட். ஸோ டைரக்ட் மெத்தட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ லைக் மேரி, மெர்லின், லைக் ராகவி, ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஈஸியா இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி சம் கேட்டாலுமே இந்த கான்செப்ட் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலாஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே மேம். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் அதாவது டைரக்ட் மெத்தட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் போட்டு டைரக்ட் மெத்தட்னு போட்டு அதுக்கு கீழே இந்த ஃபார்முலா வரும். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டிராயிங் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ அதாவது மொத்தமா எவ்வளோ டிராயிங்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா அந்த அந்த டிராயிங்ஸ்க்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க லைக் ப்ரொவைட் பண்றாங்க அது. தென் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதை வந்து டைரக்ட் மெத்தடோட ஃபார்முலா. ஓகேவா? ஓகே மேம். ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ராகவி, மெர்லின்? எஸ் மேம், நோட் பண்ணியாச்சு. ஓகே ஓகே. மெர்லின் ஃபைன் தானடா? மெர்லின்? எஸ் மேம். ஓகே ஓகேடா. எஸ் ஸோ மேம். ஓகேடா. ஸோ லைக் இப்போ சம் பார்க்கலாம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் அந்த 11 பாருங்க. ஸோ வேலண்ட் இஸ் அ பார்ட்னர் ஹூ வித்ட்ரோ 20,000 ஆன் 1st April 2018. ஓகேவா? ஸோ அவங்களோட லைக் டிராயிங்ஸ் என்னன்னா ஓகேடா. ஸோ அவங்களோட டிராயிங்ஸ் என்ன அப்படின்னா லைக் 20,000. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் சார்ஜ்டு 10% per annum. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 10% per annum. ஓகேவா? தென் தென் த கால்குலேஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து லைக் 31st December 2018 அண்ட் பாஸ் த என்ட்ரிஸ் பை அசூமிங் லைக் ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இது மட்டும் பாருங்க. ஸோ எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்றாங்கன்னா, ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன? அமௌண்ட் ஆஃப் டிராயிங் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ அமௌண்ட் ஆஃப் இது என்னடா? 20,000. 1000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10/100 இன்டூ அந்த 9/12ங்கிறது என்ன அப்படின்னா 9/12ங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஏப்ரல் இருந்து டிசம்பர் வரைக்கும் ஆன லைக் மந்த்ஸ். ஓகேவா? எஸ் மேம். ஓகேவா? ஸோ இப்போ அப்போ வந்து 31st December இவங்க அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்றாங்கன்னா அப்போ இவங்களோட ஃபினான்ஷியல் இயர் ஃபர்ஸ்ட் இயர் என்னவா இருக்கும்? ஜான்வரியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஜான்வரி டு டிசம்பர் தான் அவங்களோட ஹோல் இயர் கணக்கு. கரெக்டா? ஆனா அவங்க டிராயிங்ஸ் எப்போ எடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஏப்ரல் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்து லைக் 31st December வரைக்கும் லைக் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ மந்த்ஸ் இருக்கும்னா 9 months. ஸோ அப்போ 20,000 இன்டூ 10/100 இன்டூ 9/12. ஸோ இது வர வர அமௌண்ட் தான் வந்து என்னது நம்ம வந்து லைக் டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சுதா இந்த மெத்தடு? டைரக்ட் மெத்தட் என்னங்கிறது. டைரக்ட் மெத்தட் ஒண்ணுமே இல்ல, அவங்க கொடுத்துருக்கிற அமௌண்ட், அவங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு டைம் பீரியட். ஸோ இதை கால்குலேட் பண்ணி லைக் வர ஆன்சர் தான் உங்களுக்கு வந்து டைரக்ட் மெத்தடோட ஃபார்மேட். ஓகேவா? ஸோ சென்னையில் இதுக்கு அனுப்பாங்களா? மெர்லின் நம்பர் எதை சொல்லிட்டாக்கா? கேக்குதுமா? மெர்லின்? நோ மேம். ஓகே ஓகே நோ மேம். ஓகேடா. ஸோ
ஸோ இதை வந்து லைக் என்னது லைக் டைரக்ட் மெத்தடோட ஃபார்மேட் ஓகேவா. தென் வந்து அதோட அதோட லைக் ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன வரும் அப்படின்னா, ஸோ வேலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் ஏதாவது போட சொல்லியிருந்தாங்க, ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் உங்க புக்லுக்கு அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஒன்று தான், ஓகே மேம். ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து காமன் தான், பட் அங்க ஏதாவது லைக் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து ஜஸ்ட் ஓகே மேம். பார்த்துக்கோங்க. ஸோ வேலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங்ஸ்க்கு நீங்க அமௌண்ட் ஓகேவா. ஸோ அது வந்து 1500 ஓகேவா. அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் லைக் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் என்ன பண்றோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓகேவா. ஸோ க்ளோஸ் பண்றோம். ஸோ அதுதான் வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் என்ட்ரி, அதாவது எக்ஸ்பென்ஸ் ஹேப்பன் என்ட்ரி, தென் வந்து டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி ஓகேவா. ஸோ ரெண்டும் வந்து போட்டாச்சு. ஸோ இதுதான் வந்து டைரக்ட் மெத்தட். ஸோ டைரக்ட் மெத்தட்ல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே ஓகேடா. ஸோ நெக்ஸ்ட் லைக் இன்னொரு சம் மட்டும் பார்க்கலாம். ஸோ then Arun is a partner in a partnership firm. As the partnership deed, interest on drawings is 12%. So interest on drawings வந்து 12% கொடுத்துருக்காங்க. அப்புறம் இவங்களோட during the year end 31st அதேதான் 31st டிசம்பர் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா 4 இயர்ஸோட லைக் ஃபோர் மந்த்ஸோட டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மார்ச் 1, ஜூன் 1, செப்டம்பர் 1, டிசம்பர் 1 ஓகேவா. ஸோ இந்த மூணு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு லைக் 3 மந்த் சாரி 4 மந்த்ஸ் அண்ட் அதோட டிராயிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்க அந்த 4 மந்த்ஸ்க்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு வந்து நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும் ஓகேவா. ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன, அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் மார்ச் 1 கால்குலேட் பண்ணலாம். ஸோ மார்ச் 1க்கு எவ்வளவு அமௌண்ட், 6000 ஓகேவா. 6000 இன்டூ டிஃபால்ட்டா எல்லா 4 மந்த்ஸ்க்குமே 12% தான் டிஃபால்ட் ஓகேவா. 12/100 இன்டூ 10/12ங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் மார்ச்ல இருந்து லைக் அந்த 31st டிசம்பர் வரைக்கும் எவ்வளவு மந்த்ஸ் அப்படிங்கிறது. ஸோ 10/12. ஸோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 6000 ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் ஜூனுக்கு வந்து 4000 இன்டூ 12/100 இன்டூ அந்த ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளவு மந்த்ஸ். ஸோ 7/12 ஓகேவா. ஸோ இப்போ கால்குலேட் பண்ணிக்கோங்க. தென் செப்டம்பருக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட், 5000. ஸோ 5000 இன்டூ 12/100 இன்டூ அந்த செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளவு மந்த்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ 200. தென் அதுக்கு தென் டிசம்பர் 1 ஓகேவா. ஸோ டிசம்பர் 1னா ஸோ டிசம்பர் 1 1 மந்த் தான். ஸோ டிசம்பர் 1 இருந்து டிசம்பர் 31st வரைக்கும். ஸோ அப்போ 2000 இன்டூ 12/100 இன்டூ 1/12 ஓகேவா. ஸோ அப்போ எவ்வளோ மந்த். ஸோ இந்த 4 அமௌண்ட்டையும் என்ன பண்ணும், ஆட் பண்ணி காமிச்சிங்கன்னா ஸோ அதுதான் வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். புரிஞ்சுதா. ஸோ இதுதான் வந்து லைக் அது வந்து அந்த சம்ல வந்து ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்துருந்தாங்க, 3 மந்த்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி போடணும் அப்படிங்கிறது. ஸோ லைக் லைக் ராகவி இந்த ஃபார்மேட் பார்த்துருக்க மாட்டேன். ஸோ மேரி அண்ட் மெர்லின் லைக் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து அந்த 6/12 5/5 1/2 அந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல. ஸோ அந்த கான்செப்ட்ல வந்து லைக் வேணாம் விட்டுருங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி சம் கேட்டாலுமே ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ ஒரு சம் ஓகே மேம். எழுதுங்க, உங்களுக்கு எப்படி மார்க் வருதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து கம்மி பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தேவை ஆன்சர் ஸ்டெப். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா போட்டு ஜேர்னல் என்ட்ரி போட்டுருங்க. ஸோ லைக் உங்களுக்கு மார்க் வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா. ஓகே மேம். ஓகே ஓகேடா. ஸோ புரிஞ்சுதா ராகவி மெர்லின். எஸ் மேம். ஓகே ஓகேடா. ஸோ இது லைக் ஒன்ஸ் இது மட்டும் பாருங்க. ஸோ தென் வந்து நம்ம அடுத்து வந்து இதுக்கு போகலாம். ஓகே 13th சம் வந்து நான் இப்படியே வைக்கிறேன். ஸோ 13th சம் வந்து லைக் அது மட்டும் பாக்குறீங்களா. ஒன்ஸ் அது முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் ப்ராடக்ட் மெத்தட் போகலாம். ஓகே மேம். ஸோ மெர்லின் புரியுதாடா. மெர்லின் எஸ் மேம்.
மேம் இந்த ஆன்சரோட கொஸ்டின் மட்டும் காட்டுறீங்களா மேம்? இப்போ ஓகேவாடா? ஓகே மேம். அதுல வெறும் ஒண்ணும் இல்ல, வெறும் 12% இன்ட்ரெஸ்டும் சேம் 31st டிசம்பர். ஸோ அதுதான் வந்து க்ளோசிங் இயர். ஓகேவா? ஓகே மேம். ஓகே ஓகேடா. மேம் 12/100ங்கிறது வந்து பெர்சன்டேஜ் தானே மேம்? ஆமா ஆமாண்டா, 12/100ங்கிறது பெர்சன்டேஜ் தான். மேம் பக்கத்துல 10/12ன்றது இயர் படி மேல 10 வந்து எந்த ரீசன் மேம்? அதாவது நீ எந்த மாசம் நீ வித்ட்ரா பண்றியோ, மார்ச் மாசம்னா அந்த மார்ச்ல இருந்து உன்னோட இயர் எண்டிங் வரைக்கும் எவ்வளவு மந்த்ஸ். ஸோ ஓவராலா நமக்கு 12 மந்த்ஸ். 12 மேல வந்து எவ்வளவு மந்த்ஸ்க்கு நீ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ற அப்படிங்கிறது. அது வந்து நம்ம எப்படி லைக் எப்படி அந்த மந்த்ஸ் வந்து வருது அப்படின்னா, நீ வித்ட்ரா பண்ற மந்த்ல இருந்து, லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ மார்ச்ல வித்ட்ரா பண்றேன்னா, ஸோ மார்ச்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளவு மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அந்த 10ஓ 5ஓ அந்த மாதிரி வருது. ஓகேவா? ஓகே மேம். ஸோ ஸோ ஏதாவது டவுட் இருக்காடா? ஸோ இந்த சம்ல லைக் டைரக்ட் மெத்தட்ல. ஓகே. ஸோ ராகவி மெர்லின். நோ மேம். ஓகே ஓகேடா. ஸோ லைக் நெக்ஸ்ட் மெத்தட் போலாமா? ப்ராடக்ட் மெத்தடு. எஸ் மேம். ஓகே மேம். ஓகேடா. So product method வந்து under product method, the interest is calculated on the total of the products. So that is the product of amount of drawings and the period of amount remain withdrawn. Okay. If the product is calculated in the terms of months, the interest is calculated on the total of the products. So like இது எனக்கு theory confuse ஆயிடுவீங்க. So நான் வந்து like உங்களுக்கு இதுக்கு போறேன், டைரக்டா ஃபார்முலா போறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், அதாவது சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னா உனக்கு வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதை வச்சு நீங்க போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? லைக் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஈக்குவல் டு sum of products into rate of interest per annum into 1/12. 1/12 னா லைக் அந்த இது லைக் ஸோ இதான் லைக் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் மெத்தடோட லைக் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ பாரு illustration 15 பாருங்க. ஸோ அன்பு இஸ் அ பார்ட்னர் இன் அ பார்ட்னர்ஷிப் firm. As per the partnership deed, the interest on drawings is charges 12% per annum. அதுக்கப்புறம் வந்து அவங்க லைக் என்ன கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துட்டாங்கன்னா லைக் 4 இயர்ஸ் லைக் 4 மந்த்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் டிராயிங்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து பெர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் மெத்தட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் மந்த்ஸ். ஓகேவா? விச் மீன்ஸ் மந்த்ஸ். இப்போ மார்ச் வந்து 6,000. ஓகேவா? ஸோ இப்போ மார்ச்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ. ஸோ இதுல வந்து 3 ஃபார்மேட் இதுல வந்து லைக் 3 ஃபார்மேட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் வித்ட்ராவல் வந்து போடுவீங்க. தென் பீரியட் அப் டு 31st டிசம்பர். நீங்க வித்ட்ரா பண்ற மந்த்ல இருந்து எண்ட் ஆஃப் த மந்த் வரைக்கும் எவ்வளவு மந்த்ஸ் இருக்கு அப்படின்னு அங்க போடுவீங்க. ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னன்னா அந்த 6,000, அதாவது அந்த அமௌண்ட் ஆஃப் வித்ட்ராவல்
விட்ராவையும் அந்த பீரியட்ஸ் அப் டு வியும் இன்டூ பண்ணுவீங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? சோ அதுதான் வந்து இந்த 3 காலம்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நல்லா லைக் ஒரு மந்த்ஸ்க்கு லிசன் பண்ணிக்கோங்க. மார்ச் 1 ஃபர்ஸ்ட் வந்து மார்ச் 1. ஸோ மார்ச் 1க்கு அமௌண்ட் ஆஃப் வித்ட்ராவல் எவ்வளோ? 6000. பீரியட் அப் டு 31st டிசம்பர்னா மார்ச் 1ல இருந்து 31st டிசம்பர் வரைக்கும் நமக்கு 10 months. ஓகேவா? ஸோ 10. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது இந்த அமௌண்ட் ஆஃப் வித்ட்ராவலும் அமௌண்ட் ஆஃப் வித்ட்ராவல் 6000ஐயும் அந்த பீரியட் அப் டு டிசம்பர் 31st வந்து 10. அப்போ 6 into 10 60,000. புரிஞ்சுதா? அந்த அந்த ப்ராடக்ட் எப்படி வருதுன்னு புரிஞ்சுதா? எஸ் மேம். அதாவது நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த எஸ் அமௌண்ட் ஆஃப் வித்ட்ராவலையும் அந்த லைக் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் இன்டூ பண்றீங்க. ஓகேவா? சோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஜூனோட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து 4000. ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் 7 months. ஸோ 4000 into 7 28,000. ஓகேவா? ஓகே ஓகே. தென் செப்டம்பருக்கு வந்து 5000. 5000 into செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் 4 months. ஸோ 5000 into 4 வந்து 20,000. ஓகேவா? தென் டிசம்பர்ல நம்ம எடுத்திருக்கிற அமௌண்ட் வந்து 2000. பீரியட் ஆஃப் இது வந்து லைக் 1 month. தென் அதை வந்து 2000 into 1 வந்து லைக் 2000. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சம் ஆஃப் ப்ராடக்ட் என்ன பண்றோம் அப்படின்னா லைக் அந்த ப்ராடக்ட் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம்ல லைக் விச் மீன்ஸ் அந்த அமௌண்ட் ஆஃப் வித்ட்ராவலும் அந்த பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு இன்டூ பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம்ல அது எல்லாமே நம்ம டோட்டல் பண்றோம். ஸோ டோட்டல் பண்ணனா 1,10,000 தான் உங்களோட சம் ஆஃப் ப்ராடக்ட். கரெக்டா? அதுதான் அவங்க கொஸ்டின். நான் அதனாலதான் வந்து சம்முக்கு வந்துட்டேன். சம்முக்கு வந்தாதான் நீங்க சம் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா புரியும். ஓகேவா? சோ சோ இதைத்தான் அவங்க அங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ நீங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா சோ 1,10,000 வருதா? சோ அதுதான் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா உங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் 12/100 இன்டூ 1/12. 1/12 போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆன்சர் வரும்னா 1100 தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். புரிஞ்சுதா? எஸ் மேம். எஸ் மேம். மேம் சொல்லுடா. மேம் இப்போ வந்து டிசம்பர் மந்த்ல இருந்தா வித்ட்ரா பண்ற மாதிரி சம் கேட்பாங்களா மேம்? முன்னாடி வித்ட்ரா பண்றப்ப வராது. புரியல, நீ என்ன கேக்குற? இல்ல மேம், டிசம்பர்ல வித்ட்ரா பண்ற மாதிரி தான் கொஸ்டின் வருமா மேம்? அதுக்கு முன்னாடி நம்ம வித்ட்ரா பண்ற மாதிரி வராதா? லைக் இல்லடா, ஒண்ணு உனக்கு 31st மார்ச் வரும். இல்லனா நமக்கு 2 இயர் தானடா. க்ளோசிங் இயர் அப்படின்னா நமக்கு 2 தான். ஒன்னு 31st டிசம்பர் இல்ல அப்படின்னா லைக் 31st மார்ச். கரெக்டா? ஒண்ணு கேலண்டர் இயர் ஃபாலோ பண்ணுவாங்க இல்ல பினான்சியல் இயர் கால்குலேட் பண்ணுவாங்க. சோ அதை வச்சுதான் வந்து நீ போடுவ. இன்கேஸ் உங்களோட க்ளோசிங் இயர் நான் என்ன சொல்றேன்னா இப்போ உங்களோட க்ளோஸ் அதாவது நீங்க அதை எப்படி அதாவது நீங்க வந்து லைக் நம்ம கொஸ்டின் வந்து கேலண்டர் இயரா இல்ல லைக் பினான்சியல் இயரா அப்படின்னு நீங்க எதை வச்சு கொடுப்பீங்க, எதை வச்சு சொல்லுவீங்க அப்படின்னா உங்களோட லைக் 31st டிசம்பர் அப்படின்னா ஆப்வியஸா லைக் உங்களோட ஃபர்ஸ்ட் இது வந்து லைக் ஜான்வரி 1st தான் இருக்கும். ஓகேவா? இதே உங்களோட க்ளோசிங் இயர் வந்து 31st மார்ச் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் இருந்து தான் கணக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அப்படி இன்கேஸ் இதே கொஸ்டின்ல வந்து 31st மார்ச் 2018 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ ஏப்ரல் இருந்து அக்கௌண்ட் ஓபன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா மார்ச்ல இருந்து நெக்ஸ்ட் மார்ச் வரைக்கும் எவ்வளவு மந்த்ஸ், ஜூன்ல இருந்து நெக்ஸ்ட் இது வரைக்கும் எவ்வளவு மந்த்ஸ், செப்டம்பர்ல இருந்து எவ்வளவு, அந்த மாதிரி தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். புரிஞ்சுதா? சோ உங்களோட க்ளோசிங் இயரை வச்சுதான் நீங்க வந்து அந்த பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணும். ஓகேவா? ஓகே மேம். அப்ப இந்த மாதிரி क्वेश्चंस வருமா மேம்? கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான்டா வரும். ஸோ லைக் இட்ஸ் வெதர் இட் இஸ் சிபிஎஸ்இ ஆர் சமச்சீர், கான்செப்ட் ஒண்ணுதான். ஓகேவா? சோ நான் அதுல வந்து ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஷனா கொடுத்துருந்தாங்க. சோ அதனாலதான் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணேன். ஓகேவா? ஓகே மேம். ஓகே ஓகேடா. இது உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். சோ நீங்க இது வந்து லைக் ரொம்ப ஈஸியா நீங்க இது இன்ட்ரெஸ்ட் டிராயிங்ஸ்ங்கிறது ரொம்ப லைக் ஈஸியான ஒரு மெத்தட் லைக் அந்த பார்ட்னர்ஷிப் இதுலயே. சோ அதனாலதான் நான் உங்களுக்கு இதுல சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் தான் இதுல சொன்னேன். ஓகேவா? புரிஞ்சுது தானே இப்போ? எஸ் மேம். ஓகே ஓகேடா. மேம் சோ ராகவி சொல்லுடா. மேம் ப்ராடக்ட் மெத்தட் வந்து 3 டைப்ஸ் உன் சொன்னீங்கல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா. லைக் சாட்ல போடுறியா? உன் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. சொன்னீங்கல்ல. சொல்லுடா, என்னது? ப்ராடக்ட் மெத்தட் வந்து 3 டைப்ஸ்னு சொன்னீங்கல்ல மேம். ப்ராடக்ட் மெத்தட் 3 டைப்ஸ்னு சொல்லல. லைக் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்ல ஒவ்வொரு மெத்தடா பார்த்துட்டு வரோம்னு சொன்னேன். அதுல இது செகண்ட் மெத்தட்னு சொன்னேன்.
இல்ல மேம், அந்த அமௌண்ட் அப்புறம் பீரியட் அப் டு 31st மார்ச் அப்படி ஆஹா, சொன்னீங்கல்ல. இதுல வந்து மூணு மூணு இது வரும்டா. லைக் ஃபர்ஸ்ட் நீங்க அமௌண்ட் போட்டுக்குவீங்க, அதுக்கப்புறம் அந்த பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுவீங்க. அந்த அமௌண்ட்டையும் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அதை தான் நான் வந்து லைக் த்ரீ வேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். புரிஞ்சுதா? த்ரீ ஆ, மெத்தட்ஸ் இல்ல, ஓகே. லைக் த்ரீ வேஸ். ஓகேவா? ஓகே மேம். ஓகே ஓகேடா. சோ நீங்க வந்து இப்போ டைரக்ட் மெத்தட் போது நீங்க கொஸ்டின்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அந்த டைரக்டா எடுத்து போட்டுருவீங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த அந்த ஃபர்ஸ்ட் வந்து லைக் அந்த வாட் டு சே லைக் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ உங்களோட ப்ராடக்ட், அதாவது உங்க பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட இன்டூ பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வரும். சோ அந்த ப்ராடக்ட்ட வந்து லைக் ஒவ்வொரு இப்போ 4 மந்த்ஸ்னா 4 மந்த்ஸ்க்கு மல்டி லைக் கால்குலேட் பண்ணிட்டு அந்த ஃபோரையும் சம் பண்ணி தான் நீங்க சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போடுவீங்க. ஓகேவா? சோ அதுதான் நான் like உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் நான் அப்படி சொன்னேன். ஓகேவா? ஓகே மேம். ஓகே ஓகேடா. சோ ராகவி புரியுதா? எஸ் மேம். ஓகே ஓகேடா. சோ இதுல வந்து ஒரு சம் மட்டும். ஓகே. சோ ஓகேடா. சோ இது ஒன்ஸ் பாருங்க. சோ இது கிளியர்னா நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் போலாம். இதோட முடிஞ்சு உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஓகே மேம் ஆவரேஜ் மெத்தட் அன்னைக்கே பார்த்தாச்சு இல்ல மேம்? ஆவரேஜ் மெத்தட் அன்னைக்கே பார்த்துட்டோம்டா. இருந்தாலும் நீங்க கிளியரா இல்ல லைக் அந்த இதுல பார்த்தோம்ல, அது நமக்கு அவ்வளோக்கா கிளியரா இல்ல. சோ அதனால இதுல ஒன்ஸ் பாத்துடலாம். ஓகேவா? ஓகே மேம். ஓகே ஓகேடா. லைக் மேரி லைக் அன்னைக்கு நீ லைக் ஒரு இது அனுப்பிச்சில, நீ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சில, அதுவும் இந்த டேபிளும் மேட்ச் ஆகுதா? எஸ் மேம். Like, அதுதான் மேம். அதுதான் லைக் உங்களுக்கு சமைச்சிருந்தா உங்களுக்கு உங்க மேமே ஃபாலோ பண்ணிருப்பாங்க. சோ அதுதான். ஓகே மேம். அப்ப இதுதான் வந்து சிபிஎஸ்சிலயும் இதே சேம் தானே மேம்? சிபிசிலயும் சேம் தான்டா. என்ன லைக் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா கொடுத்துருக்காங்க. சோ இதுல பாரு உனக்கு. சோ டைரக்டா அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கிளியராவே கொடுத்துட்டாங்க. சோ அதனால எஸ் உங்களுக்கு மேம். இது இது நீங்க ஃபார்முலாவையும் இந்த சம்மையும் ரிலேட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். சோ அதுல அவன் என்ன என்ன சொல்ல வரான், அதுக்கப்புறம் செம்ம எப்படி போட்டிருக்கானே எனக்கு அதுல லைக் அது அவ்வளவு எஸ் கிளாரிட்டி மேம். இல்லை. நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொன்னாலுமே எந்த அளவுக்கு உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் அங்க இருக்கும் தெரியல. சோ அதனாலதான் லைக் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணேன். ஓகே மேம். ஓகே ஓகேடா.
மேம் சொல்லுடா. மேம் இந்த பீரியட் அப் டு 31st March இருக்குல்ல மேம், 31st December இருக்குல்ல மேம், இந்த சேம் பேஜ் ஆமா தான் ஆமா 19. ஆ- ஆமா அதுல வந்து நம்ம இப்போ மார்ச் இருந்துச்சுன்னா நம்ம மார்ச்சையும் ஆட் பண்ணி தான் சொல்லணுமா? ஆமா ஆமாண்டா. மார்ச்னா மார்ச் 1ன்னா மார்ச் 1ல இருந்து அந்த 31st December வரைக்கும் எவ்வளோ அப்படிங்கிறது தான். ஆ ஓகே மேம். நான் ஓகே ஓகே. நினைச்சேன்னா இப்போ மார்ச்னா ஏப்ரல்ல இருந்து நம்ம ஆஹா. கவுண்ட் பண்ணணும். அப்படி கணக்கு வைக்க கூடாது. சோ மார்ச் 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப மார்ச் 1ன்னா அப்ப மார்ச் 1ல இருந்து தானே கணக்கு. சோ அந்த மார்ச்சையும் தான் நீ இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஆ ஓகே மேம், ஓகே மேம். ஓகேடா. ராகவி புரியுதா? உனக்கு ஃபைனா? எஸ் மேம். ஓகே ஓகேடா. சரி ஓகே. ஒன்ஸ் இந்த சம் ஃபைனல் சொல்லுங்க. சோ நெக்ஸ்ட் மெத்தட் போறேன். மேம் சொல்லுடா. மேம் எனக்கு இன்னும் டவுட் வருது. ஜென்ரலா வந்து இப்ப மந்த்ஸ் கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட்னா நம்ம வந்து மார்ச்ல இருந்து இப்ப மார்ச் ஃபர்ஸ்ட்னா நம்ம மார்ச்ல இருந்து கால்குலேட் பண்ணலாம் மேம். இப்ப சப்போஸ் ஆ, மார்ச் 21st அல்ல மிடில்ல அந்த மாதிரி அப்படியெல்லாம் கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரிலாம் சம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இப்படிதான் சம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம கொஸ்டின் என்ன பண்ணிருக்கோம், டிராயிங் சிம்பிளா சொல்லிட்டா. டிராயிங்ஸ் வந்து எய்தர் அதாவது அதாவது லைக் டைரக்ட் மெத்தடோ இல்ல லைக் ப்ராடக்ட் மெத்தட்லயும் நீங்க போடும் போது எய்தர் அவன் வந்து மேக்ஸிமம் 95% வந்து உங்களுக்கு மாசத்தோட ஃபர்ஸ்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எடுக்கிற மாதிரி தான் கொடுப்பான். ஓகேவா? ஓகே அதுக்கு மேம். தான் நீங்க ஆவரேஜ் பீரியட் மெத்தட்னு சொல்லி தனியா பார்ப்பீங்க. அதுலதான் வந்து ஃபர்ஸ்ட்க்கு எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தா எப்படி வரும், எண்ட் எடுத்தா எப்படி வரும், இல்ல லைக் மிடில் இருந்து எடுத்தா. ஏன்னா உங்களால வந்து லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து லைக் இன்ட்ரெஸ்ட் டிராயிங்ஸ் வந்து மிடில் இருந்து எடுப்பாங்க, 15th இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க லைக் அதுக்கு வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா அவன் வந்து தனியாவே லைக் ஆவரேஜ் பீரியட் மெத்தட்னு சொல்லி வச்சுட்டான். ஓகேவா? சோ அது ஓகே வந்து மேம். நம்ம எப்படி கால்குலேட் பண்றது நீங்க தனியா பார்ப்பீங்க. மேக்ஸிமம் ப்ராடக்ட் மெத்தடுக்கும் டைரக்ட் மெத்தடுக்கும் உங்களுக்கு எப்பவுமே வந்து எவ்ரி மந்த் பிகினிங்ல நீங்க எடுக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ ஓகே நைன்டி ஃபைவ் மேம். பர்சன்ட் அப்படிதான் கொடுப்பாங்க. ஸோ அதனால நீங்க வந்து லைக் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே மேம். ஓகே ஓகே ஓகேடா. ஓகே. ஃபைனடா. நெக்ஸ்ட் சம் லைக் நெக்ஸ்ட் மெத்தட் போலாமா? ஓகே மேம். எஸ் மேம். ராகவி. எஸ் மேம். ராகவி நெக்ஸ்ட் சம் ஓகே ஓகேடா. ஸோ நெக்ஸ்ட் வந்து லைக் ஆவரேஜ் பீரியட் மெத்தட். ஓகேவா? ஆவரேஜ் பீரியட் மெத்தட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. உங்களுக்கு 3 சினாரியோ தான் இதுல. ஓகேவா? இப்போ ஒரே ஒரு டிராயிங்ஸ நீங்க ஃபர்ஸ்ட் மந்த், அதாவது லைக் ஃபர்ஸ்ட் மந்த்ல மந்தோட ஃபர்ஸ்ட்ல, ஓகேவா, எவ்ரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அ மந்த் எடுக்கிறீங்க அப்படின்னா அது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அதே டிராயிங்ஸ மிட் ஆஃப் த மந்த் எடுக்கிறீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அதே டிராயிங்ஸ எண்ட் ஆஃப் த மந்த் எடுத்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இப்ப லைக் மேரி கேட்ட கொஸ்டினுக்கு இதுதான். சோ இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா சோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டேட்ஸ்ல எடுத்து அந்த மாதிரி மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. சோ லைக் இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது சினாரியோ இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி போடுவோம் அப்படிங்கிறது தான் லைக் இந்த மெத்தட். ஓகேவா? ஓகே மேம். சோ இதுல சிம்பிள் கான்செப்ட் தான்டா.
அதாவது எவ்ரி மந்த் பிகினிங், அதாவது பிகினிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஆவரேஜ் பீரியட் வந்து என்னவா இருக்கும்னா 6.5 அப்படி இருக்கும். இது வந்து டிஃபால்ட் இதுதான். ஓகேவா? ஸோ லைக் இது வந்து லைக் 6.5 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இதே வந்து இதே வந்து நீங்க லைக் மிடில் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம், அதுதானே ஃபார்மேட்டிங். ஓகே, மிடில்